இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவக்காய் சைட் டிஷ் மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் குழம்பு வச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கோவக்காய் பொரியல், ஃப்ரை எல்லாமே செஞ்சுருக்கேங்க. பட் நான் குழம்பு கிரேவி வச்சதில்லை. புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். குட்டீஸ்க்கு சாதத்தோடு போட்டு பரட்டிக்கலாங்க. புளிக்குழம்பு எப்போவுமே கம்மியாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக குழம்பு ஊற்றி பரட்டியிருக்கேன். சாதத்து மேலே அப்படியே கோவக்காய் வச்சுக்கலாங்க. பொரியலாக பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக தான் மேலே வச்சுருக்கேங்க. இன்றைக்கி ரிட்டன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த காயும் நாளையிலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் மசிச்சு கொடுத்துருவேங்க. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டங்கீரை புதன்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்தேங்க. செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு கீரையெல்லாம். புளிக்குழம்புக்கு சரியான மேட்சிங்குன்னு பார்த்திங்கன்னா அப்பளம் தாங்க. எங்கள் வீட்டில் இந்த அப்பளம் இருந்தாலே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நேந்திர சிப்ஸ் இருக்குங்க, அது வச்சுக்கலாம். இந்த லஞ்ச் காம்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம குட்டீஸோட லஞ்ச் இதாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி டீ குடிச்சிட்டு போயிட்டாங்க, பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு. நான் ரெகுலராக கொடுக்க மாட்டேன், எப்பாவது ஒரு நாள் லேட் ஆகிற டைம் மட்டும்தான். உங்கள் வீட்டில் லேட்டானா டீ கொடுத்து அனுப்புவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.